இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு நார்மல் லுக்கிங் வெப்சைட்டை எப்படி இந்த மாதிரி சூப்பராக ரீடிசைன் பண்ணுறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ரீடிசைன் பண்ண போகிற வெப்சைட் வந்து ஸ்லாம் ஃபிட்னஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஸோ இவங்களோட வெப்சைட்டை தான் நம்ம ரீடிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரீடிசைன் வந்து நான் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக பண்ணுறேன். அவங்களுக்கு எனக்கும் எந்த லிங்க்கும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட வெப்சைட் வந்து வியூ பண்ணிடலாம். இதுதான் அவங்களோட கரண்ட் வெப்சைட். நம்ம வந்து இதில் ஹோம் பேஜை மட்டும்தான் ரீடிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களோட ஹோம் பேஜில் என்னெல்லாம் வந்து குறை இருக்குது அண்ட் அதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெடர் செக்ஷன் எடுத்துக்கோங்க. ஹெடர் செக்ஷனில் லோகோ வந்து லெஃப்ட்டில் இருக்குது. லெஃப்ட்டில் அலைனாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நீங்கள் எடுத்தோடனே உங்களோட கண் வந்து ஜஸ்ட் லெஃப்ட் சைடு தான் பார்க்க தோணும். ஸோ அதனால் இது வந்து ஒரு ப்ராப்பரான திங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் மெனு. இந்த மெனுஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பேஜை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த பிளாக் பேஜை நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணி இந்த பிளாக் பேஜ் இதில் தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த இடம் வந்து டினோட் பண்ணுது. பட் நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த பேஜில் இருக்குன்றது இந்த நேவிகேஷன் மெனுவில் தெரியல. அதாவது எந்த ஒரு கலர் சேஞ்சஸும் இல்லை அண்ட் எந்த ஒரு ஹைலைட்ஸ் இல்லை ஏதோ ஒரு சேஞ்சஸில் காட்டணும். இது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. இப்போ காண்டாக்ட் ஆர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து அவங்களோட காண்டாக்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும். பட் ஆக்சுவலாக அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஃபோன் நம்பரே இங்கே கொடுத்துடலாம். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்முக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால் ஃபோன் நம்பரே கொடுத்துடலாம். தென் நெக்ஸ்ட்டு ஹீரோ பேனர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப போரிங்காக ஜஸ்ட் ஒரு பிளெயின் இமேஜ். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எங்களோட ஜிம் இப்படி தான் இருக்குன்றதை அவங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே காட்டுறாங்க. ஓகே, இதில் 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட்டு அபவுட் அஸ் செக்ஷன். இது வந்து அபவுட் அஸ் செக்ஷன் தான், பட் எந்த ஒரு நேமும் இல்லாமல் இருக்குது. இப்போ இது வந்து அவங்களோட அப்ரிவேஷன். அபவுட் அஸில் இவங்க இந்த பக்கம் அவங்களோட டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. தென் அதே சேம் இமேஜ் அப்படியே இங்கே வந்து ரெப்ளிகேட் பண்ணி இதை இங்கே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆக்சுவலாக வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு போரிங்காக இருக்குது. ஸோ அதனால் இதுலேயும் சில சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கேலரி வந்து ஆக்சுவலி நிறைய இமேஜஸ் இருக்குது. பட் வந்து ப்ரிட்டி மச் எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி தோணுது. ஸோ இதை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு ரீசன்ட் போஸ்ட்ஸ், அதாவது பிளாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக்ஸ் வந்து நிறைய பிளாக்ஸ் இருக்குது. 6 பிளாக்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 3 பிளாக்ஸ் மட்டும் வியூ பண்ணிவிட்டு வியூ ஆல் பிளாக்ஸ் இல்லை எக்ஸ்ப்ளோர் பேஜ் வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ணுறது கொடுத்துக்கலாம். அண்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஹோம் பேஜில் கொடுத்துருக்காங்க. தென் ஆக்சுவல் ஃபூட்டர். ஸோ ஆக்சுவலான வெப்சைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதோட அவுட்லுக் வந்து நான் காட்டுறேன் இருங்க. ஸோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது பார்க்கவே ஜஸ்ட் ஒரு டல் போரிங்கான வெப்சைட் மாதிரி இருக்குது. இதை நம்ம எப்படி சூப்பராக ரீடிசைன் பண்ணணும்னு காட்டுறேன். ஸோ ஒரு வெப்சைட் ரீடிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட கலர் பேலட் வந்து சூஸ் பண்ணிடணும். அண்ட் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறன்றதை முன்னாடி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இவங்களுக்கு ரெட் தான் ப்ரைமரி கலர். ஸோ நான் ரெட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அது கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒரு டார்க் ஷேட் ஆஃப் ப்ளூவும் அப்புறம் வந்து ஒயிட் கலரும் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் ரீடிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் யூஸ் பண்ண ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் குரோட்டஸ்க் எக்ஸ்டெண்டட்னு சொல்லி ஒரு ஃபாண்ட். ஓகே, ஸோ இந்த ஃபாண்ட் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராங் இமேஜ் வந்து கொடுக்குது. இது ஒரு ஃபிட்னஸ் வெப்சைட்னால ஒரு ஸ்டடியான ஒரு ஃபாண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ரீடிசைன் பண்ண வெப்சைட் வந்து இதுதான். இந்த சேஞ்சஸ்லாம் நான் ஏன் பண்ணேன், எதுக்காக பண்ணேன், இதனால் என்ன யூஸ்ன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அங்கே பார்த்த மாதிரி லோகோ வந்து நான் சேம் பிளேஸில் லெஃப்ட் கார்னர்லேயே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் மெனு. இப்போ நேவிகேஷன் மெனுவில் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து கலர் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஹோம் பேஜில் இருக்கேன்னா ஹோம் பேஜ் மட்டும் எனக்கு வேறு ஒரு கலரில் இருக்குது. இப்போ இது மூலிமா நான் ஹோம் பேஜில் இருக்கேன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பேஜஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது அதோட கலர்ஸ் வந்து ரெட்டுக்கு மாறும், மிச்சம்லாம் பிளாக் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி காண்டாக்ட் அஸ்க்கு பதிலாக இங்கே ஜஸ்ட் நான் ஒரு ஃபோன் நம்பர் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டேன். இப்போ ஜிம்முக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டாக என்கொயரி பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, இல்லை நேராக போய் விசிட் பண்ணணும்னு கூட ஆசைப்படுவாங்க. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே ஃபோன் நம்பர் கொடுத்துறது வந்து ஒரு நல்ல விஷயம். தென் நெக்ஸ்ட்டு ஹீரோ பேனர் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பிளைன் இமேஜ் தான் இருந்தது. இதை நம்ம எப்படி மாற்றிருக்கோம்னு பாருங்கள். இங்கே வந்து ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி. நான் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்டாக் இமேஜ்லேருந்து எடுத்திருக்கேன். பட் இது ஒரு ரியல் கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஜிம் அண்ட் அவங்க ஒரு மாடல் அந்த மாதிரி வச்சு நீங்கள் அவங்கள ஃபோட்டோகிராஃப் பண்ணி அதை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் வந்து ஆத்தென்டிசிட்டி வந்து அதிகப்படுத்தும். ஓகே, ஸோ அவங்க கொடுத்துருந்த அப்ரிவேஷனே நான் வந்து இங்கே ஹீரோ பேனரில் வந்து கொடுத்துருக்கேன். பட் இதை மட்டும் பிளைனாக கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து பில்ட் யுவர் பாடி அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு சின்ன டேக்லைன், அதாவது ஃபிட்னஸ் பற்றின ஒரு சின்ன டேக்லைன் கொடுத்துட்டு ஜாயின் நவ் பட்டன் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஜாயின் நவ் இங்கே நான் வந்து நேவிகேஷன் மெனுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஹோம் இருக்குது, அபவுட் அஸ் இருக்குது, ட்ரைனிங் ப்ரோக்ராம், இது எல்லாமே முன்னாடி இருந்தது அப்படியே இருக்குது.
மெம்பர்ஷிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் மெம்பர்ஷிப் ஆட் பண்ணுறேன்னா, ஒரு வெப்சைட்டுக்கு உள்ளே வரவங்க ஆக்சுவலாக அந்த வெப்சைட்டோட பிளான், மெம்பர்ஷிப் பிளான் என்ன, எவ்வளோ ஃபீஸ், அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு தான் வருவாங்க. இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து ப்ரீவியஸ் வெப்சைட்டில் வந்து இல்லை. அதனால் நான் இப்போ மெம்பர்ஷிப் ஆட் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் கம்யூனிட்டியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரிஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டோரிஸ் வந்து கிளைண்ட்டோட ஸ்டோரிஸ். இது வந்து ஒரு டெஸ்டிமோனி மாதிரி ஒர்க் ஆகும். பட் ஆக்சுவலி அவங்க வந்து எப்படி இந்த ஜேர்னியை வந்து பர்சீவ் பண்ணாங்க, அதாவது அவங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணி என்ன லெவலில் இருக்காங்கன்னு அவங்க ஸ்டோரிஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் வந்து ஆக்சுவல் பிளாக்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து கம்யூனிட்டி பேஜ்குள்ளே அடக்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த கால் டு ஆக்ஷன். இப்போ எப்பயுமே வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு கால் டு ஆக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே வந்து கால் டு ஆக்ஷன்றது வந்து நான் ஃபஸ்ட்டு கிளான்ஸ் எடுக்கும்போது எங்கேயுமே என் கண்ணில் தென்படலை. இப்போ இது வந்து எடுத்தோடனே ஜஸ்ட் ஒரு புக் ஓப்பன் பண்ணி சும்மா பார்த்துட்டு அப்படி வச்சிடுற மாதிரி தான் இருக்கும் இந்த வெப்சைட். பட் இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஜாயின் நவுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இதை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், அதை கிளிக் பண்ணால் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து உள்ளே கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இங்கே ஒரு கால் டு ஆக்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அபோட்டஸில் வந்து ஜஸ்ட் அவங்களோட கொடுத்த அதே டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்க அந்த இமேஜ் ரிப்பீட் பண்ணியிருந்தாங்களே, அதுக்கு பதில் நம்ம வந்து இங்கே அம்யூனிட்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இவங்ககிட்ட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படி சொல்லி. இது வந்து பார்க்குற விசிட்டர்ஸ்க்கு வந்து வெப்சைட்டை விசிட் பண்ணுறவங்களுக்கு வந்து எடுத்தோடனே ஜிம்மை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும். இப்போ நான் 4 அம்யூனிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஹை குவாலிட்டி எக்யூப்மெண்ட், பர்சனல் ட்ரைனிங் சர்வீஸ், சேஞ்சிங் ரூம்ஸ் அண்ட் லாக்கர்ஸ், ஃபுல் ஏர் கண்டிஷன். இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான அம்யூனிட்டிஸ் வந்து நான் மேலே ஹைலைட் பண்ணி இந்த 4த்தையும் போட்டிருக்கேன். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு சேம் அவங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம். இங்கே ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளெயின் டெக்ஸ்ட்டாக இருந்தது. இதனால் எனக்கு வந்து ஒரு இந்த லைஃப் ஃபீல் இல்லை. அது என்னன்னு கூட என்னால் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட இல்லை, அந்த மாதிரி. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம் போட்டுட்டு ஃபங்க்ஷனல் ட்ரைனிங், அதுக்கு உண்டான அப்ராப்ரியேட் இமேஜ் வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுவும் ஸ்டாக் இமேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ஆக்சுவல் கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது அவங்களோட இமேஜஸ் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்த உடனே இதுதான் இது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் நியூவாக ஆட் பண்ண மெம்பர்ஷிப். இப்போ மெம்பர்ஷிப் ஆட் பண்ணது வந்து எந்த மெம்பர்ஷிப்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை மட்டும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இதோட சைஸ் வேரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டை செலெக்ஷன் அது ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டில் ஒரு ரெட் கலர் ஜஸ்ட் ஒரு பின்னாடி ஒரு சின்ன கிரேடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம இந்த இதை தான் செலக்ட் பண்ணியிருக்கோன்னு டினோட் பண்ணுறதுக்காக இந்த 3 சேஞ்சஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணி வேறு ஏதாவது செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட சைஸஸ் வேரி ஆகும், அதோட டாட் வந்து செலக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் நவுன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதுக்கு உண்டான பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும். பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பற்றின எந்த தகவலுமே இல்லை. ஆக்சுவலாக ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. உங்களோட யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் மட்டும் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் வந்து இந்த ஜிம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எங்கேஜிங்காக எதுவுமே இல்லை. ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மெம்பர்ஷிப் போடுறது மூலிமா கஸ்டமர்ஸ் இங்கேயே பார்த்து இங்கேயே சூஸ் பண்ணிக்குவாங்க அது. ஸோ நெக்ஸ்ட்டு கிளைண்ட் ஸ்டோரிஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு டெஸ்டிமோனி மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் கிளைண்ட் ஸ்டோரிஸ் போடுறது மூலிமா இந்த ஜிம்மில் இருந்தவங்க இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காங்க அப்படின்னு அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஓகே இங்கே சேரலாம் அப்படின்னு கூட ஒரு தாட் வரலாம். ஸோ அதுக்காக கிளைண்ட் ஸ்டோரிஸ் போட்டு கஸ்டமர்ஸை இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுறோம் நம்ம. தென் நெக்ஸ்ட்டு சொன்ன மாதிரி லேட்டஸ்ட் ஆர்டிகல்ஸ், அதாவது பிளாக்ஸ் வந்து ஒரு 3 பிளாக்ஸ் மட்டும் போதும். அங்கே நிறைய கொடுத்துட்டு பிளாக்ஸ் பேஜை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு கால் டு ஆக்ஷன் கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு நம்ம மேலே கேலரி இருந்தது இல்லையா, அந்த கேலரியில் நிறைய இமேஜஸ் இருந்தது. பட் நம்ம ஜிம்மை வந்து கரெக்டாக காட்டுறதுக்கு ஒரு ப்ராப்பரான 3 இமேஜஸ் மட்டும் செலக்ட் பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்டு ஹோல் வெப்சைட்டில் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் எங்கேயுமே வந்து கொடுக்கவே இல்லை. அவங்க ஜிம் வந்து எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ 24/7 24/7 கொடுத்துடலாம். அந்த மாதிரி இப்போ இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நான் சும்மா கொடுத்துருக்கேன். ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் இங்கே கொடுத்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணிக்குவாங்க. தென் நெக்ஸ்ட்டு நியூஸ் லெட்டர் சைன்அப் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே வந்து உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து சைன்அப் பண்ணிங்கன்னா பிளாக்ஸ் வந்து உங்களோட மெயிலுக்கு ஆக்சுவலாக வர மாதிரி. தென் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபூட்டர், ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு ஃபூட்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபுல் வியூ காட்டுறேன். நம்மளோட ஆக்சுவல் வெப்சைட் வந்து இந்த மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் பிஃபோர். ஓகே, இதை நம்ம எப்படி ரீடிசைன் பண்ணியிருக்கோன்னா இந்த மாதிரி ரீடிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது ஜஸ்ட் லுக்கை மட்டும் சூப்பராக இருக்காமல் என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணால் கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஈஸியாகவும் அண்ட் அவங்க அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்து டிசைன் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஃபுல் வெப்சைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் வந்து மேலும் நிறைய டியூட்டோரியல்ஸ் அப்லோட் பண்ண போகிறேன். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். Until then, signing off, your அறிவு.
பாய்.